ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண மணி. பார், காலங்காத்துல எப்படி வெயில் அடிக்குது பாரு, கண்ணே கூசுது. ஐயோ, இந்த வெயில எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போறோம் நம்ம? ஆமாக்கா, என்ன பண்றதுனே தெரியல. முக்கிய செய்திகள். கொளுத்தும் கொடூரமான வெயிலின் காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இந்த அம்மா பாரு சமயம் பார்த்து டிவியை கட் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றும் டிவி ஆஃப் பண்ணல, பவர் கட்டு. டேய் மணி, ஓடுறா சிட்டு வீட்டுக்கு. தோ இப்பவே. கண்மணி, அன்போடு கவிதைதான் நான் எழுதி தருகிறேன். மணி, அடா தேனு, நீயுமா? என்னடா அது, என் பாட்டை கேட்க இவ்வளோ ஆர்வமா பக்கத்து வீட்டில் இருந்து 3 பேர் வந்திருக்கீங்களா? ஆர்வமாம்ல, ஆர்வம். ஏய், நியூஸை போடுமால. ரிமோட்டுங்க. ஏன் அதாங்க டேபிளில் தான் இருக்கு பொண்ணு, போய் எடுத்துக்க போ. என்னடா மணியாச்சு, காலையில் உங்கள் அக்கா டிவி ரிமோட்டை தேடி இங்கே வந்திருக்கா? அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? காலையிலேயே நியூஸில் ஸ்கூலை பற்றி சொன்னாங்கக்கா. என்னன்னு? லீவா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா, நீ என்ன டிவி முன்னாடி நிற்கிற? இங்கே வா, போட்டு விட்டு. அச்சோ, நியூஸ் முடிய போகுது போல. ஹெட்லைனில் சொல்லுவாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொளுத்தும் கொடூரமான வெயிலின் காரணமாக கேட்கும் போலாம் இதையே சொல்லிக்கிட்டு பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பு. இனிமேல் பள்ளி செல்லும் குழந்தைகள் டெய்லி கொண்டு செல்லும் 2 வாட்டர் பாட்டிலை விட மேலும் 2 வாட்டர் பாட்டில் தண்ணீருக்காக கொண்டு செல்லுமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. மற்றும் கொளுத்தும் இந்த வெயிலின் காரணமாக மாணவர்கள் வெயிலில் வெளியே வர வேண்டாம். ஆகையால் பள்ளிகள் இனிமேல் மாலை 6 மணிக்கு மேல் மூட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. The next morning. என்ன அப்படி பார்க்குற? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? காலையில் 6 மணிக்கெல்லாமா இப்படி வருவ? உன்னால எனக்கு கிச்சனில் ஒரு வேலை கூட செய்ய முடியல, நிற்க கூட முடியல என்னால் கிச்சனில். பார்க்குறத பாரு. ஆமாம், இது என்ன மாதம்? நீ எதுக்கு இப்போ வர்ற? ஓ மாதம் ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து மே ஃபுல்லாக தானே. இது மார்ச் மாதம். நீ பிப்ரவரியே வந்துட்டு இப்படி கொளுத்துன்னு கொளுத்துனா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்காக வருஷம் கும்புற சூரிய பொங்கலை நான் நிப்பாட்டிடுவேன். இப்படி நீ என்னை பார்த்து முறைக்கிறதுனால நான் ஒன்றும் பயப்பட போகிறது கிடையாது. உன்னால் எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? 24 மணி நேரம் ஃபேன் ஓடுது எங்கள் வீட்டில். கரண்ட் பில் இதனால எக்குன்னு எக்குது. நான் வருஷம் வர வேண்டிய டயத்துக்கு தான் கரெக்டாக வர்றேன். ஆனால் நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மரத்தை வெட்டி சாச்சா அப்புறம் உங்களுக்கு வெயில் கொளுத்தாம குழுகுழுன்னு இருக்கும். ஏன் மீனா என்ன திட்டுற? இங்கே பாரு, உன் வீட்டில் மரம் வைக்கிறதுக்கு போல அழகுக்கு அங்கங்கே சின்ன செடி வச்சிருக்கேன். இது எதுக்கு? இது உனக்கு யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை. சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணனால இன்னைக்கு சாயந்தரம் நான் சீக்கிரம் மறைஞ்சிருவேன். சீக்கிரம் இன்னைக்கு மழை பெய்யும் உனக்கு. டோன்ட் வரி. எப்பா, வெக்க தாங்க முடியலையே. மழை பெஞ்சா வீட்டுக்கு 6000 தர்றாங்க. மழையை விட இப்போ 100 மடங்கு வெயில் அடிக்குது. அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒவ்வொரு ஏசி. நோ ரொம்ப ஆசைப்பட்றோம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஏர் கூலர், இந்த கிரைண்டர் மிக்சி கொடுத்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொரு ஏர் கூலர் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்திருந்தால் தெய்வம் ஏது இங்கே? நல்ல கூலரை வாங்கியிருந்தால் நல்ல உறக்கமும் வரும் இங்கே. நடக்காததை நினைத்திருந்தால் ஒரு வழியும் பிறப்பதில்லை. நம் பணத்தில் வாங்கி வந்தால் நல்ல உறக்கமும்